அதிமுகவுல அதிக தொகுதிகளை பெறணும் அப்படின்னும், கூட்டணியில பெறணும் அப்படின்னும் பாஜக திட்டமிட்டிருக்கு. அதற்கு வாய்ப்ப உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு அவங்க மதுரை முருகன் மாநாட்டையும் தீவிரமா நம்புறாங்க. வேலைகளையும் தீவிரப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் போன தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 12% வாக்குகள பெற்று இருக்கு. அதிமுக கூட்டணி சுமார் 19.4 விழுக்காடு வாக்குகள பெற்று இருக்காங்க. அதனால இந்த முறை அந்த பெர்சன்டேஜுக்கு ஏத்த மாதிரி அதிக தொகுதிகளை பெறணும், வெற்றிகரமான தொகுதிகளை பெறணும் அப்படின்னும் திட்டம் போட்டிருக்காங்க. குறிப்பா முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அதிக தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வெவ்வேறு வகையில பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதிமுகவை சீண்டி பார்க்குற மாதிரியே இருக்கு. சீனியர் லீடர்ஸ் அதிமுகல இருந்து என்னங்க எப்படி பேசுறாரு அப்படின்னு பாஜக தலைமைக்கிட்டையும் புகாரும் சொல்லிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாம. இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சரான திரு செம்மலை அவரு ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நடந்த தேர்தல்கள்ல பெரிய வெற்றி இல்லை. 1980ல கூட பெருசா திமுக காங்கிரஸ் வெற்றி பெறல. இங்க பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில இருக்கும். ஆனா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சப்போர்ட் பண்ணும். இதுதான் உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு திரு செம்மலைங்க.